ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி ஆயிலெலாம் தீர்ந்த பிறகு இந்த கோகனட் பாட்டிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூக்கி குப்பையில் போடாமல் அதை ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறேங்க. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு சைடில் மட்டும் நம்ம கட் பண்ணிடணும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக கட் ஆகிடும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த போர்ஷனை தான் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த ஆயிலெலாம் ரிமூவ் ஆகிடும். அடுத்தது ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹூக்கில் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹேங் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குக்கர் விசில்ஸை வந்து இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குக்கர் விசில்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் தீப்பெட்டிலாம் வச்சுக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி தீப்பெட்டி குக்கர் விசில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆர்கனைசர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ரொம்ப குட்டியாக இருக்கிறதால பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. அவ்வளோ சீக்கிரம் உடையெல்லாம் உடையாது. ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 1 இயர் ஆனால் கூட அப்படியே இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி சிரப் பாட்டிலாக வாங்கினா கொடுப்பாங்க இல்லைங்களா, பாக்ஸ். இந்த காட்டன் பாக்ஸை நான் எப்படி கட் பண்ணணும் அந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பிரியா, காந்திமதி, அன்னபூரணி, சாய் பவித்ரா, டைமண்ட் கீதா, சங்கரி கிருஷ்ணன், உமா, சல்மா, ஃபருக், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அந்த பாக்ஸுடைய கார்னர் போர்ஷனை மட்டும் டாப்பில் 2 சைட்லேயுமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணும்பொழுதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லாக் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டாப்லர் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா ஃபெவிகால் போட்டு ஒட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைனலாக உங்களுக்கு. அடுத்தது இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரை தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து ரொம்பலாம் மெஷர்மெண்ட் எடுக்கல. அந்த பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒட்டும் பொழுது எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்றது தெரியும். அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி நம்ம அழகாக வந்து ஒட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் கிடச்சிரும். நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி காட்டன் பாக்ஸஸை கூட ரீசைக்ளிங் பண்ணி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர்ஸாக மாற்றிக்க முடியுங்க. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓல்டு கிளாத் ரீயூஸ் ஐடியாஸ், காட்டன் பாக்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் ரீசைக்ளிங் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியாஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு போயிடாதீங்க. ஜஸ்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த பேப்பரை, கலர் பேப்பரை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி எல்லா பக்கங்கள்லையுமே ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ நீங்கள் ஒட்டும்போது தான் உங்களுக்கு எந்த இடத்துல கட் வரணும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ ஒட்ட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டே வந்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சிடலாம். மேலே டாப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் பேப்பர் கட் பண்ணி நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். பாட்டமில் தேவைப்பட்டால் நீங்கள் ஒட்டிக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கூட விட்டுடலாம். பாட்டமில் வந்து நம்ம பார்க்க போகிறது கிடையாது, வெளியவும் தெரிய போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் பாட்டமில் விட்டுட்டு டாப்பில் மட்டும் கொஞ்சமாக கலர் பேப்பர் கட் பண்ணி கவர் பண்ணி ஒட்டி முடிச்சிட்டேங்க.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுடைய ஸ்டடி டேபிளில் இந்த மாதிரி பென் ஸ்டாண்ட் ரெடி பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய திங்ஸை நீங்கள் இதில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 போர்ஷன்ஸ் இருக்கிறதால ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பென்சில்ஸ், இன்னொரு சைடு வந்து பென்லாம் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 விதமான பொருட்களை தனித்தனியாக பிரித்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு பென் ஸ்டாண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு காட்டன் பாக்ஸில் வந்து எவ்வளோ அழகான ஒரு பென் ஸ்டாண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அயன் பாக்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த அயன் பாக்ஸஸை எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாக அயன் பாக்ஸ் வந்து நம்ம தண்ணி போட்டு க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி லெமனும் கொஞ்சமாக சால்ட்டும் எடுத்துக்கோங்க. அந்த லெமனுக்கு மேலே கொஞ்சம் சால்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த அயன் பாக்ஸில் என்ன டஸ்ட்டு படிஞ்சிருந்தாலுமே ஈஸியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ தண்ணி போட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது அயன் பாக்ஸுடைய லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அயன் பாக்ஸ் எந்த ஃபால்ட்டும் வராமல் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த லெமனுடைய தோலை வச்சே நீங்கள் எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப அந்த லெமன் ஜூஸை பிழிஞ்சு விடணும்லாம் இல்லை, லைட்டாக வந்து தேய்ச்சிங்கன்னா போதும், எல்லா அழுக்குமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும். பளிச்சுன்னு வந்து ரிசல்ட் கிடைக்குங்க. அதுக்கு கீழே, அதாவது அயன் பாக்ஸுக்கு கீழே ஏதாச்சும் வந்து துணி வந்து தீஞ்சு இருந்துச்சு, ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தொடச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லா டஸ்ட்டுமே எல்லா அழுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓரங்களெல்லாம் எந்த அளவுக்கு ஷைனிங்காக வந்து பளிச்சுன்னு உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகிறோம் அப்படின்னா ஹேண்ட்பேக்லேயோ இல்லை வந்துட்டு ஒரு பர்ஸ்லேயோ தேவையான திங்ஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு போவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சிசர்லாம் தேவைப்படுது அப்படின்னா அதை ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா மற்ற பொருட்களை இது கூட சேர்த்து போடும்பொழுது நம்ம எடுக்கும்போது அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். கையில் வந்து சில நேரங்களில் கிழிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெண்ணுடைய கேப்பு, ஒரு பழைய பெண்ணுடைய கேப் இருந்துச்சு அப்படின்னா போதும், அந்த சிசருக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு சிசர் மூடி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சிசரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த பென் கேப் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேண்ட்பேக்லேயோ பர்ஸ்லேயோ ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம அவசரத்துக்கு சிசர் எடுத்தாலுமே கூட கையில் பட்டு சிசர்னால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. நம்ம அழகாக சேஃபாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி அந்த பென் கேப்பை க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய கண்ணாடி பெட்டியெலாம் இருக்குது, கண்ணாடி பாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாங்க. நம்ம ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த மாதிரி சார்ஜர் கேபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து பேக்கில் போட்டுருவோம். நம்ம ஒரு திங்ஸ் எடுக்க போனால் இந்த சார்ஜர் கேபிளால் மொத்த திங்ஸும் வெளியே எடுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த சார்ஜர் கேபிளுக்கு மேலே ஒரு பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி ஏர் பேண்டாக இருந்தாலும் சரி, ரப்பர் பேண்டாக இருந்தாலும் சரி போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கேபிளை அந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த சார்ஜரை மட்டும் தனியாக நம்ம வச்சுக்கலாம். பாக்ஸ் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சார்ஜரையும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக்லேயோ ஹேண்ட் பேக்லேயோ ஸ்டோர் பண்ணும்பொழுது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்பொழுது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஹெட்செட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஹெட்செட்டுமே நம்ம அப்படியே போட்டுருவோம் பேக்கில், டக்குன்னு எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஹெட்செட்டோடு சேர்த்து எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஹெட்செட்டை இந்த மாதிரி ஒரு பேண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே உடனே செக் பண்ணி பார்த்துக்கலாங்க.
இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ்.